நம்ம இப்ப உள்ள மனநிலைக்கு பீச்லயே இருந்துடலாம் போல இருக்குது. என்ன சொல்றது? சரி, அந்த மெயில் அனுப்பிச்சுன்னு சொல்லி சொன்னாங்களே ஆஃபீஸ்ல இருந்த ஆஃபர் லெட்டர், அது நம்ம செக் பண்ணியே பார்க்கல. சரி, செக் பண்ணி பார்த்துட்டு தொப்பியருனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவன் ஏதாச்சும் தப்பா நினைச்சிருப்பான் சொல்லலையேன்ட்டு. இதோ ஆஃபர் லெட்டர் அனுப்பிச்சது வந்துருச்சு. அவனுக்கு கையோட ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிடலாம். இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ, இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ. என்னாச்சு? அவன் ஃபோனும் எடுக்க மாட்டாங்கிறான். என்னாச்சுன்னு தெரியல. ஒருவேளை பிஸியா இருப்பானா? சரி, நம்ம மெசேஜ் போட்டுருவோம். அவன் எப்பயாச்சும் பார்த்துட்டு நமக்கு கால் பண்ணட்டும். சரி, மெசேஜ் போட்டாச்சு. அவன் பார்த்துட்டு கால் பண்ணட்டும். இவன் எப்ப பார்த்தாலும் வந்து பீச்லயே உட்காந்துக்கிறான். போனை பார்த்துட்டு இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஆள் இங்க வந்தது கூட தெரியாம இவனுக்கு அவ்வளோ பெரிய ஆளாயிட்டான். அதனால ஆள் வர்றது சத்தம் கூட அவன் காதுல விழ மாட்டேங்குது. என்னத்த சொல்ல, இப்ப உள்ள பிள்ளைங்க ஏதாச்சும் கண்டுக்குதுங்களா? அது வெளிநாட்டுக்கு போறன்னு வேற வந்து சொல்லிட்டு உட்காந்துருக்கிறான். இவன் மதிக்க கூட மாட்டான் நம்மள. கண்ணே தெரிஞ்சாலும் காதே கேட்டாலும் இவன் இதுக்கப்புறம் நம்மள மதிக்கவே மாட்டான். சரி, என்ன பண்றான்னு கேட்போம். டேய் சிவா, சிவா, கேக்குதா இல்லையாடா உனக்கு நான் கூப்பிடுறது? யாரோ கூப்பிட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு, ஆனா யாரும் இல்லையே. இங்க யாருமே இல்ல. நம்ம போன் பார்த்துட்டு இருந்ததுனால அப்படி தெரியுது போல. என்ன இத்தனை டைம் கூப்பிடுறோம், திரும்பி கூட பார்க்க மாட்டாங்கிறான். காது கேக்குதா இவனுக்கு கேட்கலையா? சரி, கிட்ட போய் தான் என்னன்னு பாப்போமே. இவனுக்கு என்ன, இவன் வெளிநாட்டுக்கு போற இதுல காதுல கேட்டாலும் கேட்காத மாதிரி தான் இருப்பான். நம்மள மாதிரி எல்லாரும் இருக்க போறானுங்க. சரி சரி, நம்ம மனசுல உள்ளதை வெளியே ஒன்றும் காமிச்சிக்க வேணாம். கொஞ்சம் சந்தோஷப்படுற மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட என்ன ஏதுன்னு ஃபர்ஸ்ட் விஷயத்தை கேட்போம். அப்பதான் நம்ம போய் 4 இடத்துல சொல்றதுக்கு நல்லா இருக்கும். சிவா, கொஞ்சம் பின்னாடி திரும்ப பாருப்பா. யாரு நம்ம பேரை சொல்ற மாதிரி இருக்கு? ஐயோ அண்ணா, இவரா? இவர் ஏன் இங்க வந்தாரு? எங்க போனாலும் இவர் என்ன ஏது என்ன கேட்டுட்டே இருக்காரு. நம்மள கொஞ்சம் ஃப்ரீயாவே விட மாட்டாரு போல இவரு. எதுக்கு எடுத்தாலும் அது என்ன அது என்ன எது என்னன்னு பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. கடவுளே, இப்ப என்ன கதையை கேட்க வந்திருக்காரோ ஒன்னும் புரியல. அண்ணே, என்ன சிவா? நானும் ரொம்ப நேரமா உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கேன் சிவா சிவான்னு. காதலே விழுவிலே போல உனக்கு. அப்படி என்ன ரொம்ப ஆழ்ந்த யோசனையில இருக்க? ஐயோ, இவரு எவ்வளவு நேரம் கூப்பிட்டாருன்னு ஒன்னும் தெரியலையே. நம்ம வேற போனை பார்த்துட்டு ஏதோ ஒரு இதுல உட்காந்துருந்தோம். தெரியலையே. அண்ணா, இல்ல அண்ணா, தொப்பியருனுக்கு ஃபோன் பண்ணேன். அதனாலதான் சரி ஃபோன் போகலையேன்னுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இங்க இதுல காத்து வாங்கிட்டு போனை பார்த்துட்டே உட்காந்துட்டேண்ணே. நீங்க கூப்பிட்டது என் காதுல விழுவலண்ணே. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கண்ணே. வேணும்னே கூப்பிட உட்காந்துருந்துட்டு தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லி சொல்றான் பாரு. இவனெல்லாம் என்ன சொல்றது? சரி, என்னத்த பல்லதான் காட்டணும் இவங்கிட்டல. அப்பதான் விஷயத்தை நம்மளால கறக்க முடியும். அண்ணே. சிவா. இல்ல சிவா, சும்மாதான் கூப்பிட்டேன். நான் இந்த சைடு வந்தேன், நீ உட்கார்ந்துருந்த. சரி, அதான் என்ன ஏதுன்னு கேட்கலான்ட்டு நான் கூப்பிட்டேன். ரொம்ப நேரமா கூப்பிட்டேனா, சரி நீ ஏதோ யோசனையில இருக்கேன்னு சொல்லிட்டு தான் சரி வந்து என்னன்னு கேட்கலான்ட்டு நான் வந்தேன். இல்ல அண்ணே, சும்மாதான் வந்து உட்கார்ந்துருந்தேன். தொப்பியருனுக்கு ஃபோன் பண்ணேன், அவன் ஃபோன் எடுக்கல. அதனாலதான் நான் அப்படியே ஃபோன் பார்த்துட்டு இங்கே உட்கார்ந்துருந்துட்டேன். சரிண்ணே, நானும் வீட்டுக்கு கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. அம்மாவும் 2-3 டைம் ஃபோன் பண்ணிட்டாங்க. அதனால நான் கிளம்புறேண்ணே. என்ன இவன் ஏதாச்சும் கேட்கலான்னு பார்த்தா டைம் ஆயிடுச்சு கிளம்புறேன் அப்படின்றான். நம்ம வந்ததுனாலதான் இவன் இப்படி சொல்றான். இல்லாட்டி இந்நேரம் போனை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருப்பான். இவனை விடக்கூடாது. என்ன விஷயம்னு நம்ம கறந்தே ஆகணும், இல்லாட்டி நமக்கு தூக்கம் வராதே.
இல்ல சிவா, சும்மாதான் சிவா. ஏதோ வெளிநாட்டுக்கு போகணும்னு ஏதோ விஷயம் சொன்னில்ல, என்னாச்சு? முடிஞ்சிருச்சா இல்ல முடியலையா? இவர்கிட்ட என்ன சொல்றது? ஆமான்னு சொன்னாலும் ஏதாச்சும் சொல்லுவாரு, இல்லைன்னு சொன்னாலும் சும்மா விட மாட்டாரு. இவர்கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியலையே. முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லணும். இன்னும் ரெடி ஆகலன்னா ரெடி ஆகலன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை போய் பார்ப்பேன்ல. இவன் வேற எதுவும் சொல்லியும் தொலைய மாட்டேங்கிறான். நமக்கு வேற தெரிஞ்சுக்கலன்னா தூக்கமும் இறங்காரு, வயிறும் ஃபுல்லாகாது. எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க இருந்து இவனை விடணும். நம்மளும் போகணும், இல்லாட்டி பின்னாடியே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அண்ணா அண்ணா, சொல்லுப்பா சிவா. முடியலண்ணே, அந்த விஷயமா தான் தொப்பி சிவாட்ட பேசுறதுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தேண்ணே. அது முடிஞ்சிருச்சுன்னா நானே உங்கள்கிட்ட கண்டிப்பா சொல்லுவேன்லண்ணே. ஆமா, நீ முடிஞ்சா சொல்ற மாதிரி தான் நானும் கம்முன்னு இருக்கேன். நீ சொல்லிட்டு தான் நீனும் மறு வேலை பார்ப்ப. இதையதே நீ வாயை திறந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்ல மாட்டேன். கூப்பிட கூப்பிட காதலே வாங்காத மாதிரி உட்காந்துருக்குறேன். இதுக்கப்புறம் நீ சொல்லிட்டாலும் சரி சிவா, எனக்கு தான் தெரியுமே. நீ எந்த விஷயம் எது இருந்தாலுமே எது நடந்தாலும் நீ என்கிட்ட வந்து சொல்லிடுவில்ல. அதெல்லாம் எனக்கு தெரியும் சிவா. உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அது எங்களுக்கு நடந்த மாதிரி தானே சிவா. சரி சரி சிவா, வந்துடும். சாமியை வேண்டிக்கோ, நல்லபடியா எல்லாமே சீக்கிரமா கை கூடி வந்துடும். எது இருந்தாலும் நீ என்கிட்ட வந்து சொல்லிடுவ, அது எனக்கு தான் தெரியும்ல சிவா. சரி சிவா. சரி சிவா, அந்த பொண்ணு யாரு என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா நான் வேணா வீட்டுல பேசி ஏதாச்சும் பேசி பார்க்கட்டுமா சிவா? அச்சோ, இப்ப எதுக்கு அந்த பொண்ணை பத்தி கேக்குறாரு? நம்மளே இந்த பொண்ணுகிட்ட பேசல, நமக்கு பிடிச்சிருக்கு அவ்வளவுதான். அந்த பொண்ணோட விருப்பம் எப்படி நமக்கே ஒன்றும் தெரியாத போது என்ன பண்றது? இவர்கிட்ட சொல்லியிருக்கவே கூடாது. அண்ணா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. அந்த பொண்ணு ஃப்ரெண்டு மாதிரி தானே, மற்றபடி எதுவும் இல்லைண்ணே. நான் உங்கள்கிட்ட என்னன்னா அந்த பொண்ணுக்கிட்டே என்னன்னா இதை பற்றி நான் எதுவும் பேசலண்ணே. உங்களுக்கு விருப்பமா என்னன்னு எனக்கு தெரியலண்ணே. ஃப்ரெண்டு தானே, மற்றபடிலாம் எதுவும் இல்லைண்ணே. நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பாலாம் ஒன்றும் இல்லைண்ணே. சரி சரி சிவா, சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போல்லாம் ஃப்ரெண்டு எல்லாமே நடக்கிறது தானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த காலத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பில் எல்லாம் முக்கியம் தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சிவா. சரி, இந்த விஷயம் என்ன இதுன்னு பார்த்துட்டு ஏதாச்சும் நான் அண்ணன்ட்ட சொல்லு. என்னால் முடிஞ்சதை நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரிண்ணே, கண்டிப்பாக நான் சொல்கிறேண்ணே. சரிண்ணே, நேரம் ஆயிடுச்சுண்ணே. அம்மா வேற ஃபோன் பண்ணி அப்பயே வர சொன்னாங்க. நான் போயிட்டு வரேண்ணே. சரிப்பா, சரி சரி, பார்த்து போயிட்டு வா. இவன் ஃப்ரெண்டுன்றான், கிடைச்சிருச்சுன்றான், இன்னும் சொல்லலான்றான். இதையும் விளக்கமா சொல்ல மாட்டேங்கிறானே. சரி, இன்னைக்கு நம்மளோட இதுல இதான் எழுதியிருக்கு போல, எந்த விஷயமும் நமக்கு கிடைக்கல. நல்ல வேலை, இன்னும் வெளிநாட்டு வேலை இன்னும் வரலன்னு சொன்னானே, அது நடக்கிறது வரைக்கும் நமக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. இன்னைக்கு இது போதும், இந்த ஒரு சந்தோஷமான விஷயம் போதும். சரி, நமக்கும் டைம் ஆயிடுச்சு, நம்மளும் போலாம். போயிட்டு அடுத்தது ஒரு 4 குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நமக்கு ஊர் நிலவரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதானே நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லையாட்டி நமக்கு தான் ரொம்ப தூக்கமும் வராது, சாப்பிட்டாலும் அது தெரியாது. சரி, நம்ம போவோம்.